வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக்களஞ்சியம் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். பாடல் எண் 1157 மெய்ப்பொருள் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 12/1/58 இப்பாடலை நமக்கு தந்திருக்கிறார். மெய்ப்பொருள் ஆதிநிலை பெட்டவெளி, அதுதான் மெய்ப்பொருளாகும். அசையும் நிலை அணு காந்தம், அதை உயிர் என்று உரைக்கின்றோம். ஜோதி சப்தம் சுவை மனங்கள் சொரூபம் இவை அணுமின் சக்தி. தொடர்ந்து இயங்கும் நிகழ்ச்சிகளாம் சுய உணர்வே அறிவாகும். வாழ்க வளமுடன். ஆதி நிலையிலும் சரி, இப்பவும் எப்பவும் நமக்கு மெய்ப்பொருளாக இருப்பது எது என்று நாம் சிந்திக்கும் போது வெட்டவெளிதான் என்பதை குரு அவர்கள் நமக்கு உரைக்கிறார். அந்த மெய்ப்பொருள்தான் அசையும் நிலையில் அணுவாகவும் காந்தமாகவும் இருந்து வருகிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள உயிர் என்று அழைக்கலாம், உரைக்கின்றோம் என்று கூறுகிறார். உயிர் என்று அந்த அணுவும் காந்தமும் சேர்ந்து இயங்கும் இந்த உடலில் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அழைக்கிறோம். அதுவே தன் மாத்திரைகளாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று 5 தன்மாத்திரைகளை கொண்டு நமக்குள் இயக்கம் பெறுவதை நாம் உணர்ந்தபோது அவை அணுமின் சக்தி என்று புரிந்து கொள்ளலாம். அணுக்கள் தான் மின்சக்தியாக மாற்றம் பெற்று நம் உடலில் இயங்கிக் கொண்டிருப்பதை காந்தம் என்று நாம் பார்க்கிறோம். ஆக தொடர்ந்து இயங்கும் இவை அனைத்தும் நிகழ்ச்சிகள்தான் என்பதை புரிந்து கொள்ள சுய உணர்வோடு நமது அறிவை பண்படுத்தி பயன்படுத்தி அறிவில் தெளிவு வரும்போது இது ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதாக இருக்கிறது. ஆக ஆதி நிலையில் உற்று நோக்கும் இருப்பு நிலையான அந்த வெட்டவெளிதான் இயக்க நிலையாக அனைத்திலும் உட்பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவே மெய்ப்பொருள் என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இப்பாடலை நமக்கு கொடுத்து விளக்கத்தை புரிய வைத்த குருவிற்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.